இப்போ கிளம்பியாச்சு. டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4 o'clock ஆகுது. நம்ம வாழ்க்கை லிஃப்ட் தான் தமிழ் டு கேரளா போகிறோம். முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரியும், பேக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. கிளம்பி தான் இந்த ரைடு வேறு லெவலில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஃபேமிலிக்கு எல்லாமே ரெடி ஆகிடுங்க, வாங்க போகலாம். வீட்டில் இருந்து கிளம்பியாச்சு. ஸ்ட்ரீட்டில் நடந்து போயிட்டுருக்கோம். பேக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும் யாருமே இல்லை. ஸ்ட்ரீட்டில் டாக் மட்டும் தான் இருக்குது. இந்த ட்ராவல் வேறு லெவலில் இருக்க போது நம்புகிறேன். எனக்குள்ளே நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது. என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரியலை, பார்ப்போம். நம்ம கூட நம்ம நண்பன் வந்துட்டுருக்கான். இந்த ட்ராவல் வேறு லெவலில் இருக்க போது, செம்ம ஃபன்னாக இருக்க போது, இவனுக்குமே ஒரு புது அனுபவமாக இருக்க போது. நம்ம இதுவரை பைக் ரைடு தான் நானும் நண்பனும் பண்ணியிருக்கோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் லிஃப்ட்டு கேட்டு போக போகிறோம். எப்படி இருக்குன்னு தெரியல, வாங்க பார்ப்போம். மெயின் ரோடு வந்துவிட்டோம். மெயின் ரோட்டில் பார்த்தீங்கன்னாலுமே யாருமே இல்லை. கொஞ்சம் தூரம் வால் பண்ணி போவோம். வால் பண்ணி போய்ட்டு அப்புறமா லிஃப்ட்டு கேட்போம். வாங்க போவோம். கொஞ்சம் தூரம் நடந்து வந்து ஒரு இடத்துல நின்றுட்டோம். பேக்கில் வந்து லாரி வருது. அவர்கிட்ட கேட்கலாம், என்ன சொல்கிற பார்க்கலாம். இதான் வந்து ஃபஸ்ட்டு லாரி, ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் என்ன இது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லாரி நின்றுருச்சு. வாங்க வாங்க, ஒரு நிமிஷம் இருங்க, அப்படியே வண்டியில் ஏறுவோம். டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 4:30 ஆகுது. மாப்பிள்ளை ஏறி வண்டியில் உட்காந்துட்டான். அவங்களும் கொஞ்சம் செட்டில் ஆகிடுவோம் சீட்டில். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபஸ்ட்டு வண்டி லிஃப்ட்டு கேட்டோன்னா அண்ணன் கொடுத்தாரு. ஹாய் கைஸ், தமிழ்நாடு டு கேரளா வால்கான் லிஃப்ட் ரிப்ளை. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா திருத்தணியிலேருந்து கிளம்பிடுவாங்க. நம்ம அண்ணன் தான் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு லிஃப்ட் கொடுக்குறது. இது நம்ம லிஃப்ட்டு கேட்டால் ஃபஸ்ட்டு வைக்கலைங்க. லிஃப்ட்டு கேட்டோன்னே நிறுத்திட்டாரு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம ஜேர்னியை வந்து அண்ணன் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேசலாம். வண்டியை வந்து பார்த்திங்கன்னா மனுஷன் அடித்து நவுத்துறாரு. வேறு லெவலில் ட்ரைவ் பண்ணுறாரு. பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் போல் அண்ணனுக்கு. அண்ணனோட டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நம்ம ஒரு சிலதை கேட்டு தெரிஞ்சுப்போம். ஆக்சுவலாக நைட் ட்ரைவிங் பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டம். இருட்டில் வண்டி ஓட்டவே முடியாது. நம்மளும் அண்ணன் ஹை பீம் லோ பீம் பண்ணுறாரு. ஆப்போசிட்டில் லாரி வருது. நிறைய பேர் வந்து நம்ம டூ வீலரில் போகும்போது லாரிலாம் வரும். என்னடா இவங்க இவ்வளோ வெளிச்சத்தை போட்டு வராங்க, நமக்கு வழியே தெரியலன்ட்டு நான் நினைப்பேன். அவங்களுக்கு நல்லா தெரியும் நினைப்பேன். லாரியில் போகும்போது தான் தெரியுது, லாரியில் போகிறவங்களுக்கும் வந்து வழி தெரியல. நம்ம ஆப்போசிட்டில் வரும்போது அவங்களுக்கும் அப்படி தான் ஃபீல் ஆகும். ஆப்போசிட்டில் டூ வீலர் வருது, நமக்கு வெளிச்சம் கிடைக்கல அப்படின்ட்டு அவங்க நமக்கு ஹை பீம் லோ பீம் பண்ணுவாங்க. நாமளும் ஒரு சிலர் ஹை பீம் லோ பீம் பண்ணுவோம். ஏன்னா ஹை பீம் லோ பீம் ஏன் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ரோட்டில் ஆப்போசிட்டில் வர வண்டியோட வெளிச்சம் நமக்கு ரோடு வந்து ஃபுல்லாகவே பிளாக் பண்ணிடும். முடிஞ்சளவுக்கு ரோட்டில் போகும்போது ஆப்போசிட்டில் வரவங்க பாஸ் பட்டன் ஏதாச்சும் யூஸ் பண்ணாங்க, லைட்டு ஹை பீம் லோ பீம் பண்ணாங்கன்னா, நீங்கள் வந்துட்டீங்க ஆப்போசிட்லனா அவங்களோட வெளிச்சத்தை வந்து குறைச்சிக்கங்க. குறைச்சிட்டு அவங்க கிராஸ் பண்ணுவாங்க, அப்புறம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ட்ரைவ் பண்ணுவாங்க. அதான் நமக்கும் சேஃபு, ஆப்போசிட் வரவங்களுக்கும் சேஃபு. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஆற்காடு கிட்டே ரீச் ஆக போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர் ஹைவே. இந்த வழியில் பார்த்திங்கன்னா சேலம் போகிறவங்க, கோயம்புத்தூர் போகிறவங்க, பெங்களூர் போகிறவங்க எல்லாருமே யூஸ் பண்ணுற நேஷ்னல் ஹைவே இது. இப்போ ஹைவே டச் பண்ண போகிறோம். அண்ணன் ஹைவே டச் பண்ணதும் ஒரு 2 கிலோமீட்டர்ஸில் ஆற்காடு ரீச் பண்ணிடுவார். ஆற்காடில் நம்மளை இறக்கி விட்டுருவார். நம்ம திருத்தணிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 45 கிலோமீட்டர் ஆனால் நம்மளை கூட்டு வந்து விட்டுருக்காரு. ஆற்காடில் இறங்கினதும் நமக்கு வேறு யார் லிஃப்ட் கொடுக்க போகிறாங்கிறது பார்ப்போம். நம்ம இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அண்ணன் நம்மளை இறக்கி விட்டுருவாருக்குள்ள. அண்ணன் வந்து 12 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் இருக்கார். அண்ணன் இந்த ஃபீல்டில் மேலும் வளரணும் நான் வந்து அண்ணனை விஷ் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா நேட்டிவ் வந்து திருத்தணி தான். அண்ணன் கூட நம்மளால் நிறைய பேச முடியல. நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு யார் லிஃப்ட்டு கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம், கொடுப்பாங்களான்னு பார்ப்போம். கண்டிப்பாக லிஃப்ட்டு கொடுத்தானா அவங்க கூட நிறைய விஷயத்த பேசுவோம், நிறைய கேட்போம், நிறைய விஷயத்த தெரிஞ்சுப்போம். ரொம்ப நன்றிண்ணே. பாய்ண்ணே 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 பாய்ண்ணே. தேங்க்யூண்ணே. பாய்ண்ணே பாய்ண்ணே. கை கட்டுறாங்க. ஒரு வண்டி வந்துட்டுருக்கு. அவன் நிறுத்துறாங்களான்னு பார்க்கலாம். அண்ணன் ஸ்லோ பண்ணிட்டாரு. வாங்க அவர்கிட்ட போய் கேட்போம், எங்கே போகிறான்ட்டு கேட்போம். வாங்க அண்ணா, எங்கண்ணா போகிறீங்க? அப்படிங்களா? ஓகேண்ணா ஓகேண்ணா, தேங்க்யூண்ணே. ஓகேண்ணே. ஆக்சுவலாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் பக்கத்தில் எங்கேயோ பார்க் பண்ண போகிறாங்களாம். அவர் வேறு எங்கேயும் போகலாம். எங்கேயாச்சும் போனால் கூப்பிட்டு போக அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம யார் வருவாங்க, யார்கிட்ட லிஃப்ட்டு கேட்க போகிறோம், லிஃப்ட்டு கொடுப்பாங்களா தெரியல. வேறு லெவலில் போயிட்டுருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சம் ஆயிட்டுருக்கு. பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி ஸ்லோவாக வந்துட்டுருக்கு. அவர் நிறுத்துறாரா பார்க்கலாம். கை போட்டாச்சு, நிறுத்துறாரு. அவர்கிட்ட கேட்கலாம் எங்கே போகிறாரு, எவ்வளோ தூரம் அவர் கூட போக போகிறோம் தெரியல. ஏறா உள்ளே போகலாம். உள்ளே போயிட்டு அவர்கிட்ட கேட்கலாம் எவ்வளோ தூரம் போகிறாரு, நம்ம இவர் கூட எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண போகிறது தெரியல. ஏறியாச்சு, செட்டில் ஆகியாச்சு. அண்ணன் பிஸியாக கால் பேசிகிட்டு இருக்காரு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது நம்மளோட செகண்ட் வெஹிக்கிள். ஆற்காட்லேருந்து கிளம்பிட்டோம். அண்ணன் கூட போயிட்டுருக்கோம். அண்ணன் யார் என்னன்னு தெரியல. ஹாய்ண்ணே. ஹாய் ஹாய். வந்து நம்மளை ஆற்காடில் பிக்கப் பண்ணிக்கிட்டாரு. வேலூர் வரைக்கும் கூப்பிட்டு போகிறாரு. அண்ணன்கிட்ட ஒரு சில டீட்டெயில்ஸில் கேட்டிருக்கோம். நம்ம மைக் ப்ராப்ளம், ஸோ நானே சொல்லிடுறேன் எல்லாத்தையுமே. அண்ணன் வந்து இந்த ஃபீல்டில் பார்த்திங்கன்னா ஒரு 8 இயர்ஸாக இருக்கார். சென்னையிலேருந்து
வேலூர் வரை பார்சல் சர்வீஸ் வண்டி தான் டிரைவ் பண்ணிட்டுருக்காரு அண்ணனோட நேட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டை. நம்மளோட நேட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா திருத்தணி. அண்ணனுக்கு திருத்தணியில் ரிலேட்டிவ்ஸ்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. அவர் சொல்ல வந்தது பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிளில் தான் வருது ரிலேட்டிவ்ஸ்லாம். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அண்ணன் நமக்கு ரொம்ப க்ளோஸாக தான் இருக்கார் போல். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி லிஃப்ட்டு கொடுத்தவரும் பார்த்திங்கன்னா திருத்தணி. இவருமே வந்து பார்த்திங்கன்னா இவரோட ரிலேஷன்ஸ்லாம் திருத்தணி இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி இப்படி பார்த்தோம்னால எங்கே சுற்றி பார்த்தாலுமே நமக்கு தெரிஞ்சவங்களாகவே வராங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வேலூர் ஹைவேல போயிட்டுருக்கோம். டைம் வந்து பார்த்திங்கன்னா 6:40 ஆயிடுச்சு. நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அண்ணன் நம்மளை வேலூரில் கூப்பிட்டு போய் விட்டுருவார். அண்ணன்கிட்ட கேட்டிருந்தேன், அண்ணன் டீ குடிக்கணும் போல் இருக்குன்னு, ஏதாச்சும் நல்ல ஒரு டீ கடையை பார்த்து நிறுத்துங்கன்னு கேட்டிருக்கேன். அண்ணன் எங்கே போகிறாரு, எங்கே கூப்பிட்டு போய் விடுறாருன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. ஹாய் கைஸ், தமிழ்நாடு டு கேரளா வால்கன் லிஃப்ட் ட்ரிப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக வேலூர் வரை ரீச் ஆகிட்டோம். அண்ணன்கிட்ட டீ கடை கேட்டிருந்தோம். லெஃப்ட்டில் டீ கடை இருக்குன்னு இருக்காரு. அண்ணன் சொன்ன போலவே தென்றல் டீ ஷாப்னு ஒரு டீ கடை இருக்குது. வாங்க கீழே இறங்குவோம். வாங்க டீ சாப்பிடுவோம், கீழே போவாங்கண்ணே. அப்படிங்களா? ஓகே பாய்ண்ணா. அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து பிக்கப் பண்ணணுமா. ஸோ டைம் இல்லாத காரணத்தால் அண்ணனால் நம்ம கூட டீ குடிக்க முடியலை. ஸோ நம்ம போகலாம் வாங்க, இறங்கி போவோம். டீ எப்படி இருக்க போதுன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நிறைய பேர் கடை வெளியே நின்றுட்டுருக்காங்க. அப்போவே தெரியுது டீ நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க லைனில் நிற்கிறாங்க. கடையே பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்குது. மாஸ்டர் வேறு லெவலு. இதுதான் வந்து வேலூர். பார்த்தீங்கன்னா தெரியும், கடையை வேறு லெவலில் வச்சுருக்காங்க. நம்ம வந்து ஒரு 2 டீ சொல்லுவோம். சொல்லிவிட்டு அண்ணன் மொட்டை அடிச்சுட்டு ஒருத்தருக்காரு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிஸ்கெட்லாம் 3 வெரைட்டி பிஸ்கெட்ஸ் இருக்குது. மேலே வந்து பார்த்திங்கன்னா குலோப் ஜாமுன், அப்புறம் ஜாங்கிரி, கோவா போட்டு ஜாங்கிரிலாம் வச்சுருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது. நாக்கு ஊறுது. வாங்க எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு டீயை சொல்லிடுவோம். அக்கா 2 டீ. நிறைய ஸ்நாக்ஸ்லாம் வச்சுருக்காங்க. தேங்க்யூ. வாங்க வெயிட் பண்ணுவோம். அண்ணன் வந்து மாஸ்டர் பால் ஆத்துறாரு பாருங்கள். சேஞ்சு கொடுத்துட்டாங்க. 2 டீ இங்கே எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 36 ரூபா. அதாவது ஒரு டீ 18 ரூபா. டீயோட காஸ்ட் அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் டீ வேறு லெவலில் இருக்க போதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாமே ஹைஜீனிக்காக வேறு லெவலில் மெயின்டைன் பண்ணாங்க கடை. வேலூர்லேயே இதுதான் ஃபேமஸ்ன்னு நினைக்கிறேன். வேலூர் ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹைவேலேயே இருக்குது, ஃப்ரண்ட்லேயே இருக்குது தென்றல் டீ ஷாப். வெயிட் பண்ணுவோம். எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. டீ எப்படி இருக்குமோ தெரியல. நம்ம டீ லவர், டீ அடிக்ட்ஸு. மாஸ்டர் ஆத்திர சைடு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. 2 டீ போட்டு வந்து வச்சுட்டாரு. யாருக்கு தெரியல. மாப்பிள்ளை ஒரு டீ எடுத்துட்டான். இன்னொரு டீ எடுத்துகிட்டு வந்தார். அண்ணன்கிட்ட டோக்கன் கொடுத்துட்டோம். இன்னொரு டீ நான் எடுத்துட்டேன். வாங்க சாப்பிட்லாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த டீ வந்து நம்மளுக்கு இல்லை, இங்கே நிற்கிறாங்க பார்த்திங்கன்னா அவங்களோட டீ 3 டீ போட்டிருக்குங்க. நம்ம அது தெரியாமல் அவசரப்பட்டு எடுத்துட்டோம். இவரோட டீ. இவர் வந்து பார்த்திங்கன்னா வேலூர். கை கட்டிட்டு நிற்கிறார். நம்ம போலீஸ் ஒன்றும் இல்லை, நம்மகிட்ட கை கட்டி நிற்கிறாரு. ஆக்சுவலாக மாப்பிள்ளை மட்டும் ஒரு டீ எடுத்துக்கிட்டாப்புல. அண்ணன்கிட்ட அந்த 2 டீ கொடுத்துட்டோம். மறுபடியும் 2 டீ கொடுத்துட்டு வந்துடுறாங்க. டீ எப்படி இருக்குது டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இது வந்து நமக்கான டீ. இதில் ஒரு டீ வந்து அவங்களுக்கு கொடுத்துருவோம். நம்ம ஒரு டீ வந்து பேலன்ஸ் அவங்களுக்கு. ஒரு டீ வந்து நம்ம எடுத்துருவோம். நான் எடுத்துட்டேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டீ வந்து வேறு லெவலில் இருக்குது. பார்க்கும்போது தெரியுது. டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். நான் டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன். குடிச்சு பார்ப்போம். வேறு லெவலில் இருக்குது. வேறு யாராவது வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். வேலூர் வந்தீங்கன்னா அங்கே போகிற 2 அண்ணாங்க நம்ம எங்கே போகிறோன்னு கேட்டாங்க. அதான் சொன்னோம், நம்ம வால்கன் லிஃப்ட்டில் நம்ம கேரளா போகிறோன்னு சொன்னோம். அவங்க 2 பேர் அவங்க அப்படியே ஒரு மாதிரி ஷாக்காக பார்த்தாங்க. இந்த டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு லாங்காக தெரியல. ஸோ சேஃபாக போங்க. ஹைவேயில் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக போங்க, சேஃபாக போங்க. காரில் வரவங்களாம் கொஞ்சம் ஓவர் ஸ்பீடாக வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ரொம்பவே நன்றி. ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக யாருன்னே தெரியல, அவங்க அந்தளவுக்கு கேர் பண்ணுறாங்க நம்மளை. தேங்க்யூ. நீங்களும் சப்போர்ட் பண்ணணும், நீங்களும் நம்மளை கேர் பண்ணணும். நம்ம சேனலை கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நான் ஸ்டாப்பாக ரைட் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம்.